ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோயிலில் தான் இருக்கேன். வாங்க இந்த கோயிலை பற்றின சில சுவாரஸ்யமான தகவலையும் ஸ்தல வரலாறையும் பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் 16 திவ்ய தேசங்கள் இருக்குது. அதில் 4 திவ்ய தேசங்கள் கொண்ட ஒரே ஆலயம்னா இந்த ஆலயம்தான். மகாவிஷ்ணு தச அவதாரங்களில் வாமனனா ரூபம் எடுத்து இந்த உலகை அளந்ததுனால தான் இந்த பெருமாள் உலகளந்த பெருமாள்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரியை இப்போ பார்க்கலாமா? புராண காலத்தில் மகாபலின்னு ஒரு அரசன் வாழ்ந்து வந்திருக்கான். அவன் முடிசூட்டின உடனேயுமே ஆணவம் வந்துருச்சு. நம்ம தான் இந்த உலகத்துலேயும் ஆளணுன்ற எண்ணம் அவனுக்குள்ளே தோணிடுச்சு. உடனே அவன் 3 உலகத்தையும் கைப்பற்றி ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ தேவர்களும் முனிவர்களும் அவனோட ஆட்சி காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டனால மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க. இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை அழிச்சிருங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு முறையிடுறாங்க. அப்போ மகாவிஷ்ணு பூலோகத்துக்கு வராரு. அப்போ மகாபலி ஒரு யாகம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம மகாவிஷ்ணு வாமனனா ஒரு ரூபம் எடுத்து மகாபலி முன்னாடி போய் நிற்கிறான். அப்போ அந்த மகாபலி சக்கரவர்த்தி அவனோட யாகம் பூர்த்தி அடையணுன்றதுக்காக அங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பிராமணர்கிட்டையும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், இந்த யாகம் பூர்த்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் என்ன தானமாக கொடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த வாமனனாக வந்திருக்க விஷ்ணு பகவான் எனக்கு இறைவனை தியானம் செய்கிறணும், அதுக்கு அமைதியான இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதனால் எனக்கு ஒரு 3 அடி இடம் மட்டும் கொடு அப்படின்னு வாமன ரூபம் தரிச்சிருக்க விஷ்ணு பகவான் சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற அசுரகுரு சுக்கராச்சாரியார் மகாபலிகிட்ட வந்திருக்கிறது விஷ்ணு மாதிரி தெரியுது, நம்ம யாகத்தை கலைக்க தான் வந்திருக்காரு, நீ அந்த கேட்குறத அந்த குள்ள பிராமணர் கேட்குறத கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மகாபலி 3 அடி நிலம் தானே கேட்குறியான், அவனே குள்ளேன், இத்தனை ஆண்டு காலு, அதில் 3 அடி எடுக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிராமணர்கள் கேட்குறத நான் கொடுக்கல அப்படின்னா என்னோடய யாகமும் முழுமையடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன் அப்படின்றாரு. உடனே இந்த விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்திருக்க விஷ்ணு பகவான் ஒரு திருவடியை மேல் லோகத்துலேயும் 2வது திருவடியை கீழ் லோகத்துலேயும் காலை வச்சு அளந்துட்டார். அளந்த உடனேயும் மகாபலிக்கு ஒரே ஆச்சரியம், வந்திருக்கிறது ஏதோ கடவுள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியான். இப்போ 3வது அடி நான் எங்கேப்பா வைக்க அப்படின்னு கேட்கும். மகாபலி வேறு எங்கே இடம் இல்லை, என் தலையில் தான் இருக்குது அப்படின்ட்டு விஷ்ணு என்ன பண்ணிட்டாரு, தலையில் காலை வச்சு அழுத்தி அந்த மகாபலியை பாதாள உலகத்துக்கு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த 3 லோகத்தையும் மீட்டு இந்திரன்ட்டே கொடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த புராண வரலாறு. 4 திவ்ய தேசத்தை ஒரே கோயிலில் உள்ள திவ்ய தேசம் அப்படின்னா அது இந்த உலகளந்த பெருமாள் கோயில் தான். அதுவே இந்த கோயிலோட மிகச்சிறப்பு. ராஜகோபுரத்து வழியாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பலிபீடம் இருக்கும், அப்புறம் கொடிமரம் இருக்கும், அப்புறம் கருடாழ்வார் இருக்கார். அதுக்கு நேர எதிர மூலவர் சுவாமி உலகளந்த பெருமாள் மேற்கு பார்த்த வண்ணம் நின்ற திருக்கோலத்தில் திருவிக்கிரம வடிவத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இத்திருக்கோயிலில் உள்ள மூலவர் சாமி விஸ்வரூப தரிசனமாக சந்திர சூரியர்களை சாமரம் வீச பிரம்மதேவன் திருவடி தொலை ஒரு காலை மேலே தூக்கி இன்னொரு காலை கீழே அழுத்தி தனது இடது கை விரலில் 2 காட்டி எங்கே எனது 3வது அடி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிகிட்ட கேட்பது போல் ரொம்ப தத்ரூபமாக திரு ஊரகத்தான் அப்படின்னு திருநாமத்தோடு அந்த சிலை ரொம்ப அற்புதமாக வடி வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கவே அந்த சிலை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மூலவர் சந்நிதிக்கு அடுத்தபடியாக இந்த உலகளந்த பெருமாள் திருக்கோயிலுக்கு உள்ளாரையே திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வானம்னு 3 திவ்ய தேசம் அதுக்குள்ளேயே இருக்குது. இத்திருக்கோயிலோட மூலவரான உலகளந்த பெருமாள் சந்நிதிக்கு அருகிலேயே ஊரகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்ய தேச சந்நிதி ஒன்று இருக்குது. ரொம்ப சாதாரணமாக இருந்த மகாபலி இந்த உலகளந்த பெருமாளோட விஸ்வரூபத்தை காண முடியாமல் ரொம்ப அப்படியே பதபதைத்து போயிட்டான், அப்படியே ஒரு நடுங்கிட்டான். உடனே பெருமாள் அவருக்கு மனம் இறங்கி ரொம்ப எளிமையாக ஆதிசேஷன் மேலே இருக்கிறாப்புல காட்சி கொடுத்தாரு. இந்த இடம்தான் தேரகம் அப்படின்னு திருப்பெயரில் அழைக்கப்படுது. இங்கே பாம்பு வடிவத்தில் பெருமாள் இருக்கார். ஊரகத்தான் அப்படிங்கிறது அவரோட பேர். ஊரகம் அப்படின்னா பாம்பு, நாளடைவில் அந்த ஊரகம்ன்றது தான் ஊரகத்தான் அப்படின்னு மாதிரி இப்போ நமக்கு ஒரு கோயிலாக நிற்கிது. இந்த 2 கோயிலையும் தாண்டி இந்த உலகளந்த பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிரே 4 கையோட 2 கையை கூப்பிட மாதிரி 2 கையில் சங்கு சக்கரம் வச்சுக்கிட்டு அஞ்சலி ஹஸ்தமாக ஆஞ்சநேயர் சந்நிதி அம்சமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட முதல் சுற்று பிரகாரத்தில்
திருநீரகத்தான், திருக்காரகத்தான் அப்படின்னு 2 திவ்ய தேசம் சந்நிதி அமைஞ்சிருக்கு. இங்கே பிரகாரத்தில் தாயாரான கனகவல்லி நாச்சியார் சந்நிதியும் தனி சந்நிதியாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருவோணத்தப்போ இங்கே நல்லா சிறப்பாக பூஜையெல்லாம் பண்ணி விழா கொண்டாடுவாங்க. அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா ஆணவம் முதல்ல அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஆணவம் ஒரு மனிதர்களுக்குள்ள ஆணவம் இருந்தால் தான் எல்லா அழிவும் ஏற்படும். ஸோ அந்த ஆணவம் அழிகிறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெருமாள் கோயிலுக்கு தாராளமாக வரலாம். ஓகே, நீங்கள் இந்த உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.